நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டின் இறுதி மாதத்தில் இருக்கிறோம். இந்த நாளில் இறைவன் அடி வந்திருக்கிறோம். இறைவன் நம் பாவத்தை மன்னித்து அவரின் அன்பை உணர, அவரிடம் பேச, நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் 7 நவீன பாவங்களை பற்றி தியானிக்க உள்ளோம். நாம் தியானிக்க உள்ள இந்த பகுதி நம் மனதில் பதிய, இறைவனிடத்தில் நம்முடைய ஜெபங்களை ஒப்படைக்க அருள் வேண்டி, தூய ஆவியாரின் துணையையும் ஆற்றலையும் அவரின் அருள் வரங்களையும் வேண்டி இந்த தூய ஆவி பாடலை ஒன்றாக இணைந்து பாடுவோம். வழிகாட்டுமாவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வழிகாட்டுமாவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்குமெங்கள் துணையாளரே. வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்குமெங்கள் துணையாளரே. வழிகாட்டுமாவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். அபிஷேகம் செய்து அருட்கொடையால் எம்மை நிரப்பணுமே. அன்பினை பொழிந்து அபிஷேகம் செய்து அருட்கொடையால் எம்மை நிரப்பணுமே. எம்வினை தீர்க்க ஜீவனை தந்த இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. எம்வினை தீர்க்க
இயேசுவிடம் எம்மை சேர்க்கணுமே. வழி காட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். போக்கி பயமதை நீக்கி திடப்படுத்தி எம்மை நடத்தணுமே. பாவங்கள் போக்கி பயமதை நீக்கி திடப்படுத்தி எம்மை நடத்தணுமே. மாய உலகத்தின் மயக்கத்தில் இருந்து தெளிவூட்டி கரை சேர்க்கணுமே. மாய உலகத்தின் மயக்கத்தில் இருந்து தெளிவூட்டி கரை சேர்க்கணுமே. வழி காட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. உள்மன காயம் மந்திரமாயம் யாவையும் போக்கி காருமையா. சொல்லும் செயலும் வெல்லும் வகையாய் வரம் தந்து எம்மை உயர்த்துமையா. சொல்லும் செயலும் வெல்லும் வகையாய் வரம் தந்து எம்மை உயர்த்துமையா. வழி காட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வழி காட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்குமெங்கள் துணையாளரே. வாருமையா இறையாவியாரே, வாழ்விக்குமெங்கள் துணையாளரே. வழி காட்டும் ஆவியே வாரும், எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும். 7 நவீன பாவங்கள். அது என்ன 7 நவீன பாவங்கள்? அப்போ முன்பு இருந்த 7 பாவங்கள் இல்லையா என்று பல கேள்விகள் நமக்குள் எழலாம். அதற்கான விடைதான் இந்த பகுதி. திருச்சபையின் நீண்ட ஆன்மீக வரலாற்றின் அனுபவத்திலிருந்து பாவங்கள் அனைத்திலும் தலையான பாவங்களாக ஆணவம், பேராசை, பொறாமை, கோபம், மோகம், போசனப்பிரியம், சோம்பல் என்னும் 7 பாவங்களை பட்டியலிட்டு தந்திருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த 7 தலையான பாவங்களை நம் ஆன்ம ஆய்வுக்கும் பாவ அறிக்கைக்கும் பயன்பட்டுள்ளன. ஆனால் 2008ஆம் ஆண்டு புதிதாக இன்னும் 7 பாவங்களை
நவீன பாவங்களாக வத்திக்கான் அறிவித்தது. உலகமயமாக்கலின் விளைவாக புதிய சமூக பாவங்கள் தோன்றியுள்ளன. எனினும் இந்த பாவங்களை குறித்தும் உலகின் மனச்சான்றை தட்டி எழுப்பும் பணியை திருச்சபை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அழைப்பு விடுத்தார். இந்த பாவங்களை அறிமுகப்படுத்தியதால் முன்பு இருந்த 7 தலையான பாவங்கள் இல்லை என்ற முடிவுக்கு நாம் செல்லக்கூடாது. அவை நமக்கு பட்டியலிட்ட தலையான பாவங்கள். அவைகளுடன் இந்த 7 நவீன பாவங்களும் இணைகின்றன. இதோ இந்த 7 நவீன பாவங்களை ஒவ்வொன்றாக கேட்டு தியானித்து நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவோம். 1. சுற்றுச்சூழலை அழித்தல். இன்று காடுகள் அழிக்கப்படுகின்றன. காற்றும் கடலும் மாசடைகின்றன. ஓசோன் படலத்தில் ஓட்டைகள் ஏற்பட்டுள்ளன. மனிதர்களின் பேராசைகளின் விளைவாக இயற்கையும் சூழலும் பாழ்பட்டு வருங்கால தலைமுறையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை இன்றைய சமூக பாவமாக பகிர்கிறது திருச்சபை. மரத்தை வெட்டுவது, பொது வெளியில் சிறுநீர் கழிப்பது, சாலையில் துப்புவது, தூய்மை பணியாளர்களை அலட்சியப்படுத்தி குப்பைகளை பொது இடத்தில் கொட்டுவது என வீட்டையும் நாட்டையும் அசுத்தப்படுத்தும் மாசுபடுத்தும் எந்த செயலும் பாவத்திற்குரியது. இந்த பாவங்களை செய்தமைக்காக மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, சுற்றுச்சூழலை பாதிக்கும் செயல்களை செய்தமைக்காக எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். 2. உயிராற்றலோடு விளையாடுதல். மரபணு சோதனைகள் மானிட மாண்பை அழித்துவிடக்கூடாது என்னும் திருச்சபையின் ஆதங்கத்தை இந்த பாவம் வெளிப்படுத்துகிறது. குளோனிங் முறையில் புதிய விலங்குகளை மட்டுமல்ல, புதிய மனிதர்களையும் உருவாக்குவது பல தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் இட்டு செல்லும் என்று திருச்சபை அஞ்சுகிறது. இப்பேற்பட்ட செயல்களால் புதிய நோய்களையும் மனித இனத்தை அழிக்கும் விலங்குகளையும் உருவாக்குவது பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த குற்றத்தை செய்தமைக்கு மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, உயிரினங்களோடு விளையாடும் இந்த பாவங்களை செய்தமைக்காக எம்மை மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன்.
மூன்றாவது, அளவை மிஞ்சும் செல்வம். நாடுகள், பன்னாட்டு நிறுவனங்கள், தனிநபர்கள் அளவுக்கதிகமான செல்வத்தை குவிப்பது ஒரு சமூக பாவம் என்று துணிச்சலுடன் அறிக்கையிடுகிறது திருச்சபை. தனிநபர்களிடமும் அரசுகளிடமும் குவிந்து கிடக்கும் செல்வம் சுரண்டலின் அடையாளம். பகிரப்படாத பணம் ஒரு பாவம் என்பது உலகமயமாக்குதலுக்கு பின் தேவையான ஒரு அறநெறி கொள்கை. பசி உள்ளோருக்கு உதவுவது என்பது மனிதநேய செயல். அதை செய்ய தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, அளவுக்கு மிஞ்சிய செல்வம் சேர்த்தமைக்காகவும் பசித்தோர்க்கு உதவாமல் இருந்த மனித நேயமற்ற செயல்களை செய்தமைக்காக மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். நான்காவது, வறுமையை உருவாக்குதல். பகிரப்படாத செல்வமும் அறிவாற்றலும் தொழில்நுட்பமும் ஏழை பணக்காரர் இடைவெளியை அதிகரித்து வறுமையை ஈன்றெடுக்கின்றது. எனவே வறுமையை உருவாக்கும் தொழிற்கொள்கைகள், நிதி ஒதுக்கீடுகள் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் மானிடத்திற்கும் இறைவனுக்கும் எதிரானவர்கள் என்று இறைவாக்குரைக்கின்றது திருச்சபை. விவசாய நிலங்களை அழித்து தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவது, பிறரிடமிருந்து பணம் பறித்தல் இவை சமூக பாவங்களாக கருதப்படுகின்றன. இப்பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, வறுமையை உருவாக்கும் செயல்களை செய்தமைக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். ஐந்தாவது, போதைப் பொருட்கள் கடத்தல். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதும் இளையோர் அதை பயன்படுத்துவதும் அதிகமாகி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் எதிர்கால சமூகம் மிக பெரும் பாதிப்புள்ளாக போகிறது. போதை பழக்கத்தால், போதைப் பொருட்கள் விற்பனையால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த பாவத்தை அரசுகள், மாஃபியா குழுக்கள், தீவிரவாத குழுக்கள், தனிநபர்கள் செய்கின்றனர். போதைப் பொருட்களை உருவாக்குவது, அதனை விற்பனை செய்வது, அதற்கு இடைநிலையராக இருந்து கைமாற்றுவது, போதைப் பொருட்களை அருந்த தூண்டுவது இவை அனைத்தும் பாவங்களே. இந்த பாவங்களை செய்தமைக்காக மனம் வருந்துவோம்,
மன்னிப்பு வேண்டுவோம். அன்பிறைவா, போதைப் பொருட்களை கடத்தல், அதன் மூலமாக பல குடும்பங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். ஆறாவது, அறநெறிக்கு எதிரான அறிவியல் ஆய்வுகள். அறிவியல் ஆய்வுகள் மானிட வளர்ச்சிக்கு உதவ வேண்டுமே தவிர மாந்தர் மாண்பை சிதைக்கக்கூடாது என்பது திருச்சபையின் அறநெறி தொடர்பான போதனை. ஆனால் இன்று நடைபெறும் பலவிதமான ஆய்வுகள் கருவில் இருக்கும் குழந்தை முதல் தன் நிலையற்று படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் வரை மனித மாண்பை குறைக்கின்றன. 2020 முதல் எப்பேற்பட்ட பாவ செயலால் இந்த உலகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2008 நம் முன்னாள் போப்பாண்டவர் இப்பாவத்தை குறித்து அறிக்கையிட்டுள்ளார். அதை 7 நவீன பாவங்களும் ஒன்றாகவும் கருதுகிறார். புதிய நோய்களை உருவாக்குதல், அதற்காக மருந்து தயாரிப்பு என்று கூறி உலகில் உள்ள உயிரினங்களை அழிக்கும் இத்தகைய பாவ வரிசையில் பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். இத்தகைய பாவத்தில் ஈடுபட்டமைக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, அறநெறிக்கு எதிரான அறிவியல் ஆய்வுகளை செய்தமைக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். 7. அடிப்படை மாந்த உரிமைகளை மீறல். பல நாடுகள் மாந்தர் உரிமைகளை அப்பட்டமாக மீறுகின்றன. நிறுவனங்களில், தொழிலகங்களில், சிறைச்சாலைகளில், பெண்களில், தொழிலாளர்களின், கைதிகளின் உரிமைகள் மீறப்படுகின்றன. தனிநபர்களும் தங்களோடு வாழும் பணியாற்றுவோரின் உரிமைகளை மீறுகின்றன. இனவெறி, மதவெறி, ஜாதிவெறி, சிறுபான்மையினருக்கு எதிரான செயல் இவையெல்லாம் பாவங்களே. அடிப்படை உரிமைகளை தடுக்கும் செயல்களும் பாவங்களுக்குரியன என்று சொல்கிறது திருச்சபை. மனித மாண்பை மதிக்காத, மனித உரிமைகளை சீர்குலைத்து, மனிதர்களை உயிராக கூட மதிக்காத நேரங்களுக்காக, பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். அன்பிறைவா, மனித உரிமைகளை மீறும் செயல்களை செய்தமைக்காக
எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். இந்த பாவங்களை குறித்து நாம் என்ன செய்யலாம்? 7 நவீன பாவங்களில் சில பன்னாட்டு அளவிலான பாவங்களாகவும் சில தனிநபர் சார்ந்தவையாகவும் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் நாம் எதுவும் செய்ய இயலுமா என்று நாம் அழைக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடியவை பல இருக்கின்றன. முதலில் இந்த நவீன பாவங்களை குறித்து விழிப்புணர்வு கொள்வோம், கருத்து பரவல் செய்வோம். நமது குடும்ப ஜெபத்தில், குழு ஜெபத்தில், பங்கு வழிபாடுகளில் இறைவேண்டல் செய்வோம். நம்மால் இயன்றவரை இயற்கையை பாதுகாப்போம். வெப்பமயமானதலை தடுப்போம். சுற்றுச்சூழல் போராளிகளுக்கு ஆதரவளிப்போம். செல்வத்தின் மீது, பொருட்கள் மீது பற்று குறைப்போம். அதிக பொருள் ஆசை, பண ஆசை தவிர்ப்போம். மன நிறைவு மனநிலையை வளர்ப்போம். பிறரோடு பகிர்வோம். அற செயல்களில் ஈடுபடுவோம். தன் கட்டுப்பாட்டில் வளர்வோம். மாந்தர் உரிமைகளை மதிப்போம். இந்த 7 நவீன பாவங்களை அறிந்தோ அறியாமலோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் செய்திருக்கலாம். இனிமேல் இந்த பாவம் செய்யாமல் இருக்க மன உறுதி கொள்வோம். நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி இந்த பாடலை பாடுவோம். அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். பாதைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் பாசத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும்.
உன் விருப்பத்திற்கெதிராய் பாவம் செய்தேன், உன் இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன், நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உண்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உன் உணர்வுக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். கற்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன், கடமைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். இறைவனின் இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சன்னதிகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலைகளின் மீது இரக்கமாயிரும்.
நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். மரம், செடி, கொடிகள், தானியங்கள், பயிர்கள் மீதும் இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீதும் இரக்கமாயிரும். என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எல்லா உதவி நிறுவனங்களின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் இரக்கமாயிரும். அதன் ஆசிரியைகள் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் நாட்டின் மீது இரக்கமாயிரும். எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணம் ஆகாதவர் மீது இரக்கமாயிரும். பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும். கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும். வேலை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். அனாதைகள் மீது இரக்கமாயிரும். ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும். பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும். வாலிப ஆண்கள், பெண்கள் மீது இரக்கமாயிரும். மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும். மூட விசுவாசமுள்ளோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டை காக்கும் இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும். நாட்டின் அடிப்படை தேவைகளின் மீது இரக்கமாயிரும். தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும். புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும். உடல் நலிந்தோர் மீது இரக்கமாயிரும். எல்லா விதமான நோயாளிகள் மீது இரக்கமாயிரும். நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும். நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும். வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்து மீதும் இரக்கமாயிரும். வறுமையிலும் அடிமைத்தனங்களிலும் வாழும் நாடுகளின் மீது இரக்கமாயிரும். யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும். விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும். விபத்து குறித்தும் இரவு நேரங்களிலும் பயணம் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும்.
பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இறைவனிடம் மன்னிப்பு வேண்டிய நாம் இப்போது திரு இருதய ஆண்டவரிடம் நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக்க செய்திருந்தால் அவர் குற்றத்திற்காக நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். திரு இருதய ஆண்டவரிடம் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்த நாம் இப்போது மாண்புயர் கீதத்தை ஒன்றாக இணைந்து பாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.